எதிர்க்கட்சி அரசியலுக்கு பொருத்தமான தலைவர் யார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில இன்று கூறியுள்ளார். நூல் வெளியீட்டு நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டதை போன்ற நிழற்படம் AI தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார். பிரதான சூத்திரதாரி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த நிகழ்வில் பங்கேற்றமை தொடர்பில் நூல் வெளியீட்டு நிகழ்வின் பின்னர் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். එතුමන් තමයි හන්ද මං හිතන්නේ එතුමා නෙමෙයි කි. මට පන්නේ ඒ අය වලින් එතුමාව දාලාද කොහෙද? එතුමාට යන්න බෑ දැන්ට. දැන් ඔබතුමාට එතුමා ගියේ නැහැ කියලාද? මං විශ්වාස කරන්නේ නැහැ එතුමා ගියා කියලා. ඒක වෙන්න බෑනේ. එතුමා කොහොමද උතන්ට යන්නේ? பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவின் கருத்துக்களுக்கு இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில பதிலளித்தார். மா மித்ர நளின் பண்டார மந்திரித்துமா அந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாச பங்கேற்றாரா இல்லையா என்பது தொடர்பில் எனது நண்பர் நளின் பண்டாரவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச அந்த நிகழ்வுக்கு தனியாக வருகை தரவில்லை. அவரது நெருங்கிய ஆலோசகரான லக்ஷ்மண் பொன்சேகாவும் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்தார். சஜித் பிரேமதாச வருகை தருவதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னதாகவே அவரது பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தனர். எனவே அவர் அந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்றாரா இல்லையா என்பது தொடர்பில் யாரேனும் ஒருவருக்கு சந்தேகம் இருக்குமாயின் அவரது பிரத்யேக செயலாளரிடமும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடமும் அது தொடர்பில் வினவ முடியும். இதனூடாக அவர் வருகை தந்தது AI இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். சந்தேகம் வருவது இயல்பு. எனினும் அசௌகரியப்படுத்தப்படும் ஏதேனும் காட்சிகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அது நான் இல்லை, AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட காட்சி என தன்னைத்தானே சிலர் நியாயப்படுத்த முயற்சிக்கின்றனர். அவ்வாறு ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அதனை எதிர்க்கட்சி தலைவரிடம் தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது. அவரின் ஆலோசகர்களிடமும் செயலாளர்களிடமும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடமும் சந்தேகத்துக்கான தெளிவினை பெற முடியும். நாயකතුමාගෙම සැක දුරු කරගන්න පුළුවන්. එතුමාගේ උපදේශකවරු, ලේකම්වරු, ආරක්ෂකයන්ගෙන් සැක දුරු කරගන්න පුළුවන්. இதேவேளை கம்மன் பிளவின் புத்தக வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான இன்று கூறினார். විපක්ෂ නායකතුමාත් එතනට සම්බන්ධ වුණාද මොකද උනේ දැන් මේකේ මේ ආතලාත්මක ප්‍රශ්න මාලාවක් තමයි දැන් ඉතින් පස්සේ මේ තියෙන්නේ. இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை. அவை AI படைப்புகள், அதனால் அவை இப்போதெல்லாம் மிகவும் சாதாரணமாகிவிட்டன. எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்ளவில்லை. நான் அதனை பார்த்தேன். நான் இதை பொறுப்போடு கூறுகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான என்ன கூறுகின்றார்? கம்மன் பிளவின் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பல கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றதை முழு நாடும் கண்ணுற்றது. ஒரு விடயம் தெளிவாகிறது. கட்சிகளின் கொள்கைகளுக்கு எதிராக கம்மன் பிளவின் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றமை குறித்து கட்சிக்குள் பெரும் அதிருப்தி நிலவுகின்றது. அவ்வாறாயின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான என்ன கூற வருகிறார்? கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். அவர்கள் மக்களை இவ்வாறா நினைக்கின்றார்கள். எனினும் மக்கள் இவர்களை பற்றி தற்போது என்ன நினைக்கின்றார்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இதேவேளை முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்ற செய்தி அறிந்து தான் அதிர்ச்சி அடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றினை இட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் எதிர்க்கட்சித் தலைவரின் செயற்பாடு தொடர்பில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். உதய கம்மன்பிலவின் நூல் வெளியீட்டு விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கலந்து கொண்ட செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனது ஆதரவாளர்களும் பொதுமக்களும் எமது கட்சித் தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற அனைத்து இன மற்றும் மதத்தைச் சேர்ந்த மக்களிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டில் காணப்படுகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கருதப்படும் உதய கம்மன் பிளவின் சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் எமது கட்சித் தலைவர் கலந்து கொண்டதை என்னால் ஒருபோதும் நியாயப்படுத்தவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. மேற்கோள் நிறைவு. இதேவேளை நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு சஜித் பிரேமதாச பொருத்தமானவரா என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கேள்வி எழுப்புகின்றார். கடந்த காலங்களில் சஜித் பிரேமதாச அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான தாக்குதல் தொடர்பான விடயங்களிலே அவர் இரட்டை நிலைப்பாடுகளே இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த சஜித் பிரேமதாச அல்லது இந்த எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் எடுத்துக்கொண்டு போமாக இருந்தால் தங்களது கட்சிக்குள்ளேயும் ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. அவரது கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் கூட இந்த நிகழ்விலே அவர் கலந்து கொண்ட விடயம் தொடர்பாக ஒரு தரப்பினர் அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டிலே தங்கள் கட்சிக்குள்ளே இல்லாத ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே ஒருவித கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரது செயற்பாடுகளை பார்க்கும்போது அவர் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமானவரா என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது.